இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியா பார்த்திங்கன்னா அஞ்சலியை கார்த்திகிட்ட மாட்ட விட்டுருவாளா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா நம்ம மகேஷும் இலக்கியாவும் சேர்ந்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது பார்த்திங்கன்னா அஞ்சலியை போட்டு கொடுத்துடணும், இல்லை அப்படின்னா நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மகேஷை கூட்டு சேர்த்துக்கிறாங்க நம்ம இலக்கியா. இதுக்கு மேலேயும் நம்ம இலக்கிய அஞ்சலியை விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா பைரவி கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஏறி மெரிச்சிட்டு போயிடுவா. இதுக்கு மேலே விட்டு வைக்கிறது நம்மளுக்கு நல்லதில்லை அப்படின்னு பிளான் பண்ண நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா நேராக மகேஷை கூப்பிட்டுக்கிட்டு அஞ்சலியுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவன் எதுக்காக இங்கே வந்தான், இவளை காப்பு வைக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளுக்கே வேட்டு வைக்க பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்த, உன்னை அன்றைக்கே தானே நான் மிரட்டி அனுப்பி விட்டேன், மறுபடியும் என்ன எதுக்காக டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. இதை கேட்ட உடனே எதுக்காக வந்திருக்கேன்னு ஒன்றுமா உனக்கு புரியல அஞ்சலி, உன்னுடைய மொத்த அம்பலமும் வெளியே வரப்போகுது, நீ என்னென்ன பண்ணியிருக்க இது வரைக்கும் அப்படின்றத மொத்தமும் என்கிட்ட இருக்குது, இது உங்கள் வீட்டுக்காரனுக்கு காட்டினா என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருங்க. என்னடா நீ அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம் நீ ஏதாவது ஒரு வீடியோவை காட்டி பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு என்ன தான் வேணும் முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேணாம், அஞ்சலிக்கு தான் ஒன்று தேவைப்படுதான், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் கார்த்திக்கிட்ட சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே சரி முதல்ல அந்த வீடியோவை காட்டு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் யார் அங்கேருந்து வெளியே துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாருங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணி அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறாருங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே என்னதாங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுக்கிறது போகும்போது அவங்க கன்சீவாகவே இல்லைங்க. ஆனால் இவங்க கன்சீவாக இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் நம்ம மகேஷ் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. என்ன அஞ்சலி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவள் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. உன்னை நான் எந்த அளவுக்கு மலை போல் நம்பியிருந்தேன், இந்த மாதிரி என்னை துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நம்ம ஜானகி அம்மா பார்த்திங்கன்னா பொலார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கன்னத்தை வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். உங்களை எந்த அளவுக்கு நம்பணுமோ அந்த அளவுக்கு நீ மோசம் பண்ணிட்டியே, இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சிருந்தா நல்லதில்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க.